வணக்கம் கடகராசி நண்பர்களே. அஷ்டமத்து சனி விலகி பிறக்கும் இந்த புத்தாண்டு அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு யோகம் தரும் ஆண்டாக அமையப் போகிறது. தொட்டது துலங்கும், அல்லும் பகலும் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்திலேயே விலகிய சனியை அதற்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த தமிழ் புத்தாண்டில் மாபெரும் கிரகங்கள் என்று சொல்லப்படும் குரு மற்றும் ராகு கேதுக்களின் பயிற்சி நிகழ இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது. பிறகு தனஸ்தானத்திற்கு குரு வரப்போகிறார். எனவே ஆண்டு முழுவதும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. மகர ராசியில் ராகுவும் கடக ராசியான உங்கள் ராசியிலேயே கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். அவைகள் இருக்கும் இடத்தை பொறுத்தும் பார்க்கும் இடத்தை பொறுத்தும் பலன்களில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும். குரு பயிற்சி என்பது வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்று குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அதன் பிறகு ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி, அதாவது 20/10/2026 அன்று சிம்ம ராசிக்கு குரு பயிற்சியாகி செல்கிறார். பிறகு மீண்டும் மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2027 முதல் வருட கடைசி வரை கடகத்தில் சஞ்சரிக்கிறார். இடையில் குரு வக்ரகதியிலும் இயங்குகிறார். நவகிரகங்களில் தனது அருட்பார்வையால் பார்க்கும் இடங்களை எல்லாம் புனிதமடைய வைப்பவர் குரு. எனவே அவருடைய பார்வையால் முடியாத காரியங்களை கூட நடைபெற வைப்பார். கடக குரு சஞ்சாரம் என்று பார்த்தால், கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அந்தந்த இடங்களை சார்ந்த ஆதிபத்தியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். 5ஆம் இடம் எனப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை அனைத்தும் கிடைக்கும். குறிப்பாக பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்து முடித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்ய முன்வருவீர்கள். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் ஆதாயம் தரும் விதத்தில் அமையும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பொருளாதாரம் திருப்தி தரும். பெற்றோர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். இக்காலத்தில் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் நல்ல மாற்றங்கள் அமையும். சிம்மத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அதன் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். பணிபுரியும் இடத்தில் பதற்றம் ஏற்பட்டாலும் வேலையை சிறப்பாக செய்து முடித்து மகிழ்ச்சி காண்பீர்கள். நல்ல தகவல்கள் நாள்தோறும் வந்த வண்ணமாக இருக்கும். ஆரோக்கியத்திற்காக அதிக தொகையை செலவிடுவீர்கள். குருவிற்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் மேலும் நற்பலன்களை பெற முடியும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் எதையும் ஆராய்ந்து செய்து வெற்றி பெறுவீர்கள். இலாக்கா மாற்றங்களும் இடமாற்றங்களும் எதிர்பார்த்தபடி அமையும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். மேலும் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சி கைகூடும். பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உதிரி வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் செயல்ஸ்தானம் புனிதமடைகிறது. செய்யும் தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நேரம் இது. நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். பொது நலத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து இதுவரை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2026 அன்று 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அதே நேரம் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகின்றார். இதனால் நாகதோஷத்தின் பின்னணியில் அமைகின்றது. எனவே அதற்குரிய முறையான வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அனுகூல தலங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாளில் நாகசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது.
7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வந்த வரன்கள் திரும்பி சென்றாலும் புதிய வரன்கள் வந்து முடிவாகும். ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லை கூடுதலாக இருக்கும். மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். எதிர்மறை சிந்தனைகளால் சில குழப்பங்கள் ஏற்படும். பொருளாதார நெருக்கடி அகலும். கணிசமான தொகை கைகளில் புரண்டாலும் உடனுக்குடன் செலவாகி கலக்கத்தை ஏற்படுத்தும். திங்கட்கிழமை தோறும் அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் வந்து சேரும். துர்க்கை கவச பாடல்களை பாராயணம் செய்வதன் மூலம் துயரங்கள் துள்ளி ஓடும்.